ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு மில்க் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக எந்த நேரமும் நம்ம பாயாசம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின பன்னீர் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் இந்த எலுமிச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பாலை திரிய விடுங்க. இப்போ பாருங்கள், பால் லேசாக நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை அப்படியே நம்ம நல்லா கொதிக்க விட்டு நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா தண்ணி மாதிரி நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் இப்போ ஓவர் நைட் நம்ம பன்னீர்லாம் கெட்டி ஆகிறதுக்காக வைப்போம்ல, இது அந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உதிர்த்து விட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி ஏதாவது வச்சு நீங்கள் மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இது நல்லா தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் இருக்குல்ல, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா இதில் இருக்க எலுமிச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலுமிச்சை வாடையெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே பன்னீர் ஆகிடும். நமக்கு அது கெட்டியாகணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தால் மட்டும் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. பாருங்கள், நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருந்தேன்ல, அதுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். இது நம்ம உதுத்து விட்டு தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த சைடு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகுக்கு பதம் எதுவும் இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சி அதை வடிகட்டுறதுக்காக தான். ஏன்னா அதில் தூசிலாம் இருக்கும்ல, அதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ சீம்பால்லாம் பிடிக்கும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி சீம்பால் பிடிக்கிற டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வெல்லத்தில் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டேஸ்ட் வரும். இப்போ இந்த சைடு பாருங்கள், பாலும் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்தாலும் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா பெருசாக இந்த மாதிரி கட்டியை உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக நீங்கள் உடச்சி விடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தேவையான நட்ஸு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பாதாம் பருப்போ இல்லை முந்திரியோ இதில் நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய்யில் தாளித்து கொட்ட வேணாம். பாதாம் பருப்பை நல்லா லைட்டாக பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதை வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது திரட்டுப்பால்னு என் பையன் பேர் வச்சுருக்கான். நம்ம சேனலில் தேங்காய் திரட்டுப்பால் வீடியோவும் இருக்குங்க. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க.
இது வந்து சிம்பிளாக, அதாவது ஸ்வீட் பிடிக்கிறவங்க, குறிப்பாக மில்க் ஸ்வீட் பிடிக்கிறவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கட்டி கட்டியாக பெருசாக சூப்பராக பாலாடை மாதிரி இருக்க பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அது மேலே நான் கொஞ்சமாக பிஸ்தா தூவி அதை சில்லுன்னு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.